எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட வாழ்வு தரும் உணவு பகுதியிலே யோவான் 9வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து 10 வரை நாம் வாசிப்போம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தனவல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றார். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் கூட ராஜா எத்தனையோ ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீர் செய்து வந்து கொண்டிருக்கிறமைக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட அப்பா, இந்த லெந்து நாட்களிலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எப்படியாவது தேவ கிருபை கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். அவருடைய கண்கள் ஆண்டவரே திறக்கப்பட்டு அப்பா வேத வசனங்களை காண அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் எந்தெந்த தேவைகளுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவருடைய பொற்பாதத்தில் இந்த நேரத்தில் வைக்கிறோம். தேவரித்தாமே அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் நீர்தாமே அவர்களை உம்மண்டையிலே சேர்த்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற தேவன், நீர் முன்குறித்த ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் இருப்பதாக. ஒவ்வொருவர் கைட்டு செய்கிற வேலைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர்களையும் நீர் வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய பரிபூர்ண சமாதானமும் சந்தோஷமும் விளங்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.